தேவனை நம்பியோடு துதிக்கிறோம். உங்களை துதித்து ஆராதித்தோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்கு நேராக எங்கள் சிந்தனைகளை திருப்புகிறோம். மனித 44 மாத்திரமல்ல, ஜீவன் உள்ள தேவனுடைய வாயில் புறப்படும் ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பாய் என்று எழுதப்பட்டிருக்க பிரகாரம் உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும்படியாக சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த மண்டபம் முழுவதுமாக நம்முடைய ஆளை கூட நாங்கள் ஒப்புத்தருகிறோம். இந்த ஆண்டவரை வார்த்தைக்கு விரோதமாய் வருகிற எதிர்காலங்களும் இயேசு நாமத்திலே நிர்மூலமாக்குகிறோம். நீரே ஆளுகை செய்ய நடத்த இயேசு நாமத்திலே பிதாவே ஆமென். இன்றைய நாளில் உங்கள் மத்தியிலே ஜெபத்தின் வல்லமையை குறித்து பேச விரும்புகிறேன். ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஜெபம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஜெபம் இல்லை என்றால் நமக்கு ஜெயம் இல்லை என்பது நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே ஜெபம் ஆண்டவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே பரமண்டலங்களிலே எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராட்சியம் பெறுவதாக, உடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும். சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மாற்றமும் என்றைக்கும் உம்முடையவைகளே என்று அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே அதை ஜெப அதில் ஆழமான கருத்தடங்கி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று. எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கிற விசுவாசங்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த ஜெபத்தில் இருக்கிற வல்லமை குறித்து யாக்கோப்பு இப்படியாக எழுதுகிறார். அதாவது யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிங்கள். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறால் மிகவும் வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் நீங்கள், அதாவது ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் வல்லமை நிறைந்த ஒரு ஜெபம். அதில் என்ன சொல்ற, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனிதனாயிருந்தும் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமிதான் பலனை தந்தது. அப்ப ஜெபத்தில் எவ்வளவு வேலை இருக்கிறது நாங்கள் இதிலே உணர்வோம். அப்ப எலியா நம்மை போல பாடுள்ள மனிதன் தான். நான் கருத்தா ஜெபம் பண்ணின பொழுது அங்கே அந்த ஜெபத்தின் வல்லமை வெளிப்பட்டது. யாக்கோப்பு இங்கே எழுதி சுட்டி காட்டுவதை நாங்கள் காணுகிறோம். எனவே ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. ஆண்டவர் 4ஆம் புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், என்னாவும் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து தேசத்துக்கு செல்வத்தை கொடுப்பேன். அப்போ ஒரு தேசம் செல்வம் அடைவதற்கு நீதிமான்களுடைய ஜெபம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் அதைத்தான் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். அப்ப நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணுகிற தேவ பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும். இன்னும் ஜெபத்தை நாங்கள் ஆண்டவரிடத்திலே இருந்து நாங்கள் பாரத்தோடு பிறருக்காக, நாங்கள் அழிந்து போகும் ஆத்மாக்களுக்காக, தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியிருப்போம். இங்கே ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னால், ஒருவருக்கு சபையிலே நாங்கள் இருக்கிறோம், ஒருவருக்கு பிரச்சனை என்றால் மற்றவர்களுக்காக ஒருவருக்காக ஒருவர் நாங்கள் தாங்கி ஜெபிக்க வேண்டலாக இருக்கின்றோம். எனவே அந்த ஜெபத்திலே வல்லமை இருக்கிறது. நாங்கள் பார்க்கின்றோம், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஜெபத்தின் அவசியத்தை குறித்து பவுல் 2 இடங்களிலே எபேசியரிலே ஜெபித்ததை ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் வைக்கலாம். என்னென்ன காரியங்களுக்காக அவர் ஜெபித்தார் என்பதை இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நாங்கள் பார்த்தால், ஆவிக்குரிய காரியங்களுக்காக முதலாவதாக பவுல் அந்த தேவ பிள்ளைகள் விசுவாசிகளுக்காக அங்கே ஜெபித்திருப்பதை நாங்கள் காணுகின்றோம். இயேசுவும் கூட அவர் தன்னுடைய போதனையை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று. அப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? ஆவிக்குரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே முதலிடமாக இருக்க வேண்டும். தேவராட்சியம் புதிப்பும் பிடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் சொல்வது.
ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நாங்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவே எபேசியருக்கு 3வது அதிகாரத்திலே பவுல் இப்படியாக ஜெபம் பண்ணுகிறார். 14-21 வரை வாசிப்போம். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், அவருடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமை என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப என்னத்தை நாங்கள் இங்கே பவுல் ஜெபிக்கிறார் என்று சொன்னால், எபேசியர் 3:14 இதன் நிமித்தம் நான் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி முழங்கால் பட்டியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனதிலே வல்லமையாய் பெறப்படவும், விசுவாசத்திலே கிறிஸ்து உங்கள் இதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேறொன்று நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம் ஆழம் உயரம் என்று உணர்ந்து அறிவிற்கட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லமுள்ளவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நிரப்பப்படவும், அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லிட்டு சொல்கிறார். நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். அப்ப நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமுள்ள பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே இருக்கிறபடினால் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் வல்லம் உள்ளது. எனவே முதலாவது ஆவிக்குரிய காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு ஞானம், அறிவு, ஆவிக்குரிய காரியங்களுக்கு எல்லாவற்றுக்கும் நமக்கு தேவையானவைகளை நாங்கள் தேவனிடத்திலே ஜபத்தின் மூலமாய் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முதலாவது அதிகாரத்திலே 16வது வசனத்திலிருந்து 19 வசனம் வாசிப்போம். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபங்களில் உங்களை நினைத்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மகிமையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். பிரகாசமுள்ள மனக்கண்களை தர வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு மனக்கண்களிலே பிரகாசம், அப்படின்னு சொன்னால் உள்ளான மனிதனிலே வல்லமையாக பலப்படுவதற்கு இன்றைக்கு அதாவது அவிசுவாசியுடைய கண்களை சாத்தான் குருடாக்கி வைத்திருக்காங்க என்று வேதம் சொல்கிறது. ஆனால் விசுவாசிகளுக்கு இன்னும் பார்க்கிற தெளிவு இருக்கிறது. ஆனால் சரியான முறையிலே ஆவிக்குரிய காரியங்களை காண முடியாமல் இருக்கிறது. எனவே அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜபிக்கும் பொழுதுதான் ஜனங்கள், அப்ப சபையிலே ஜபிக்கும் பொழுதுதான் விசுவாசிகளுக்குள்ளே ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வருவார். அவர்களுக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான இருள்களும் அகன்று போய் அவர்கள் தேவனை அண்டிக் கொண்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்போ ஒரு சபை இருக்கிறது என்று சொன்னால் அந்த சபையிலே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் சபைக்காக மாத்திரமல்ல ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அதாவது ஊழியக்காரர்கள் நாங்கள் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கின்றோம். அவர் சொல்லுகிறார், நான் ஜெபங்களிலே உங்களை நினைக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபங்களிலே மற்றவர்களை நினைத்து
அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்போ ஒவ்வொரு ஜெபங்களையும் நாங்கள் பிறரை இணைத்து நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஊழியக்காரர்கள் தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிப்பது போல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர்களுக்காக அவர்களை தேவன் வல்லமையாக பயன்படுத்த வேண்டும் என்று விசுவாசிகள் ஆகிய நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் தேவ பிள்ளைகள் வல்லமையாய் படுவதென்று சொன்னால் ஆண்டவர் ஊழியக்காரர்களை வல்லமையாய் பயன்படுத்தும் பொழுது விசுவாசிகள் இன்னும் அந்த வார்த்தைகளை கேட்டு தேவனுக்குள்ளாய் வல்லமையாய் பலப்படுவர்களாய் இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நமக்கு உபத்திரவங்கள் துன்பங்கள் இந்த உலகத்திலே மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். எனவே இந்த உபத்திரவங்கள் துன்பங்கள் நமக்கு வரும் பொழுது ஆண்டவர்களுக்கு என்ன வாக்குப்படுத்திருக்கிறார்? நீங்கள் அதாவது உங்களுக்கு ஆபத்து காலம் வந்தால் என்னை நோக்கி கூப்பிடுங்கள் தான் சொல்லுகிறார். சங்கீதம் 15:15 சொல்லுகிறார் ஆண்டவர். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று எரேமியா 33:3 சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து அறியாததும் வெட்டாதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று சங்கீதம் 145 145 15 16 அப்படி இந்த வசனங்களிலே நாங்கள் வாசிக்கின்றோம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்பதாக இந்த வசனங்களிலே நாங்கள் வாசிக்கின்றோம். அப்போ உபத்திரவம் துன்பங்கள் மாறி மாறி வரும். ஆனால் நீதிமான்கள் என்று நாங்கள் அழைக்கப்படுகிறோம் தேவனுடைய பிள்ளைகள். அவர்களுக்கு துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும், அநேக துன்பங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், அவை அனைத்து நின்றும் நம்மை விடுவிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அது நடக்கும். சங்கீதம் 34:17-19 வாசிப்போம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் என்று அவனை விடுவிப்பார். ஆமென். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். இப்ப நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது, அப்ப நாங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்கள். எனவே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று 65வது சங்கீதத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம். அப்ப நம்முடைய தேவன் நீதிமான்களுக்கு அவர் நெருக்கத்திலிருந்து அவர் விடுவித்து விசாலத்திலே வைக்கிற தேவனாக இருக்கின்றார். துன்பங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே வரத்தான் செய்கிறது, ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுவிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நாங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் எங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து எங்களுடைய துன்பங்கள் துயரங்களிலிருந்து அவர் எல்லாவற்றையும் நம்மை விடுதலை ஆக்குற தேவனாக இருக்கின்றார். அப்ப அது மாத்திரமல்ல, நமக்கு சில வேளைகளிலே கவலைகள் கலக்கங்கள் வந்தால், அந்த மனதிலே துக்கங்கள் கவலைகள் வரும் பொழுது கூட நாங்கள் அந்த நேரத்திலே நாங்கள் ஜெபம் பண்ணி அந்த கவலைகள் கலக்கங்களை நாங்கள் தேவனுடைய பாதத்திலே நாங்கள் வைத்து விடும் பொழுது வேதம் சொல்வது கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். 55வது சங்கீதம் 22வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். 1 பேரிலே நாங்கள் வாசிக்கின்றோம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானது படினார், உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். பிலிப்பியரிலே வசனம் வாசிப்போம். 4வது அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே கவலைகள் வரும் பொழுது, அதாவது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று சொல்லப்படுது. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர் ஸ்தோத்திரத்தோடு கூடி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், தேவன் எங்களுக்கு கடந்த நாளிலே செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி நாங்கள் ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். அப்ப என்ன நடக்கிறது? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானங்களுடைய நிலைகளையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும். இப்போ நாங்கள் கவலைப்படுவது
அதாவது இயேசு சொல்லியிருக்கிறார், கவலைப்படுவதனாலே உங்கள் சரீரத்திலே ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? இப்போ நாங்கள் கவலைகள் கலக்கங்கள் வரும் அந்த நேரத்திலும் கூட உங்கள் பாரங்களை ஆண்டவரிடத்திலே வைத்துவிட்டு 4வது வசனம் சொல்வது போல கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதுதான நம்முடைய பலன். இப்ப நாங்கள் ஆண்டவருக்குள்ளே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கவலைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபத்தின் மூலமாக நம்முடைய பாரங்களை ஆண்டவரிடத்திலே வைக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்கிறது என்று நாங்கள் காணுகிறோம். அடுத்த பிரச்சனை என்ன? உலகத்திலே நமக்கு பல விதத்திலே பிரச்சனைகள் வரும் பொழுது உலகத்திலே மனிதர்களாகிய நமக்கு, விசுவாசிகளாகிய நமக்கு, ஊழியக்காரர்களும் விசுவாசிகள் பல விதத்திலே இருக்கிறோம். மனிதர்களுக்குள்ளே போராட்டம் எப்படி வருகிறது என்று சொன்னால், இந்த உலகத்திலே அதாவது இப்ப தேவன் நமக்கு நன்மைதான் செய்வார், ஆனால் சாத்தான் என்ன செய்வான் என்றால் ஜனங்களுக்குள்ளே குழப்பத்தை கொண்டு வருகிறார். எனவே அவனை மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் இயேசு சிலுவையை சாத்தானின் கீழே அழித்திருக்கிறார். எனவே யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை, வேதம் சொல்லுகிறது. அப்ப எங்களுக்கு விரோதமாய் சாத்தான் ஒன்றுமே செய்ய முடியாது. அவன் செயலிழந்து போயிருக்காங்க. தேவ பிள்ளைகள் வல்லமையான ஜெபம் இருக்குமாக இருந்தால் அந்த ஜெபத்தை கண்டு சாத்தான் நடுங்கிறவனாக இருக்கிறான். வேறொரு ஆயுதத்தினாலும் சாத்தானை நாங்கள் மேற்கொள்ள முடியாது. நாங்கள் வல்லமையாய் ஜெபிக்கிற ஒரு விசுவாசியாக இருந்தால் எங்களுக்குள்ளே சத்துருவின் கிரியைகள் அணுக முடியாது. எனவே தான் எபேசியர் நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 6வது அதிகாரம் 12-13 வசனம் வாசிப்போம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் பிராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எதிர்த்து நாங்கள் போராட வேண்டும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப இங்கே நீங்கள் பார்த்தால், அதாவது நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணிகளோடாக இருக்கும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12வது வசனத்தை நாங்கள் வாசிக்கின்றோம். ஏனெனில் மாம்சத்தோடும் 11வது வசனம் சொல்வது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணிகளாயிருக்கும்படி தேவனுடைய சர்வாயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் செயலோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை எதிர்த்து நிற்கவும் சகலத்தை செய்து முடிக்க திராணிகளாய் நிற்கவும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு தந்திரம் உள்ளவன். அவன் அது அந்தகார லோகாதிபதி, வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள். அப்ப இவைகள் இன்றைக்கு அதாவது மனிதர்களை ஏமாற்றி வஞ்சித்து, அதாவது தேவையற்ற காரியங்களை மனிதர்களுக்குள்ளே புகுத்தி பிரச்சனைகளை தூண்டி கொண்டிருக்கிறது இந்த பிசாசுடைய கிரியைகள். இவைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சாத்தானை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 12வது வசனம் சொல்கிறது, வாசிப்போம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். அப்ப எந்த சமயத்திலும் நாங்கள் ஆவியிலே ஜெபம் பண்ண வேண்டும். அப்ப ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது, ரட்சிக்கப்படும் பொழுது நாங்கள் விடுதலை அடைந்து இன்றைக்கு நாங்கள் ஆவியிலே ஜெபம் பண்ணுவர்களாக இருக்கின்றோம். இப்போ எல்லா இடங்களிலும் ஜெபம் நடக்குது. ஆனால் ஆவிக்குரிய ஒரு யுத்த ஜெபம் அதாவது அந்தகார லோகாதிபதிகளுடைய செயல்களை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவி நமக்கு அவசியம். அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பேசி ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதை நாங்கள் காண்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு பாருங்கள், ஒரு ஜெபிக்கிற இதை நோக்கி நாங்கள் பலவிதமான சாட்சியங்களை கேட்போம். அதாவது இப்போ விசுவாசிகளுக்கு எதிராக மந்திரவாதிகள் அதாவது பெரிய சூனிய ஆவிகளை ஏவிவிடும் பொழுது அந்த வீட்டிலே ஜெபம் இருந்தால் சாத்தான் அங்கே போக முடியாது. அப்படி அந்த ஜெபிக்கிற வீட்டை கண்டு பிசாசு நடுங்குகிறது என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்ப அக்கினியா எரிகிறது என்று அலறிக்கொண்டு திரும்பி மந்திரவாதிகளிடத்திலே அந்த ஆவிகள்
சொல்லுகிறதை அங்கே சாட்சிகளாக நாங்கள் கேட்கிறோம். அப்போ ஜெபிக்கிற ஒரு விசுவாசி பாருங்கள், பல மந்திரவாதிகள், பல குறி சொல்லுகிறவர்கள், அவர்கள் அதாவது இந்த ஜெபிக்கிற பிள்ளைகளோடு அவர்கள் அணுக முடியாமல் அவர்கள் எத்தனையோ காரியங்களை இன்றைக்கு நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நாங்களும் நீங்களும் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் எங்களுடைய வீட்டிலே எதுவுமே அணுக முடியாது. எங்களை சுற்றில அக்கினி மதிலாக இருந்து தேவன் பாதுகாக்கிறார். எனவே நாங்கள் அந்த சாத்தானுடைய தந்திரங்களுக்கு நாங்கள் பயப்படாமல் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக தேவன் வெளிப்பட்டார், இயேசு வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அக்கினியாய் தேவனங்களுக்குள்ளே அந்த ஜெபத்திலே வல்லமை இருக்கிறதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஜெபித்த பிறகு அந்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதையும் அவருடைய தந்திரங்கள் வாய்க்காது போவதையும் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். எனவே நானும் நீங்களும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சாத்தான் எங்களை மேற்கொள்ள முடியாத என்ற விசுவாசம் நமக்கு இருந்தால் எதுவுமே நம்மை அணுக முடியாது. வல்லமையான ஜெபம், அதாவது ஜெபத்திலே வல்லமை, அது ஆசீர்வாதமானது, அது விடுதலையை தருகிறதாக இருக்கிறது. ஜெபமே நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயமாய் இருக்கிறது. இப்போ நாங்கள் வல்லமையாக ஊழியம் செய்வதற்கு கூட ஜெபம் இல்லாமல் வல்லமையாக ஊழியம் செய்ய முடியாது. வல்லமையாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வல்லமை புறப்பட வேண்டும் என்று சொன்னால், நான் நீங்களும் சபையோராய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கணும். ஆதி திருச்சபையை அப்படி ஜெபித்தார்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 24-31 வரை வாசிப்போம். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்திய பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இப்போ பாருங்கள், அவர்கள் பிரச்சனைகளை கண்டு அஞ்சவில்லை. என்ன செய்தார்கள்? ஜெபம் பண்ணினார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். எப்படி என்று சொன்னால், அதாவது அவருடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உடைய கரத்தை நீட்டி உடைய ஊழியக்கார் உடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லபடி அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கள் என்றார்கள். அப்படி அவர்கள் ஜெபித்த பொழுது, அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது கூடியிருந்த இடம் அசைந்தது. அப்படின்னா ஒரு பூமி அதிர்ச்சி வருகிற அளவுக்கு அந்த ஜெபத்தில் வல்லமை இருந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அவர்கள் ஆதி திருச்சபையிலே அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு செய்தார்கள். பெரிய பெரிய காரியங்கள் நடந்தது சபையிலே. எழுப்புதல் அங்கே ஏன் இன்றைக்கு எழுப்புதல் தாமதிக்கிறது? பெரிய மாணவர்களே, ஆதி திருச்சபையில் எழுந்த இந்த ஜெபம் இது இன்றைக்கு இருக்குமா என்றால் எழுப்புதல் ஏற்கனவே வந்திருக்கு. அப்ப நாங்கள் ஒருமனப்பட்டு ஏக சிந்தையோடு ஜெபம் பண்ணும் பொழுது காரியங்கள் நடக்கும். அப்ப நாங்கள் அழைத்து தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்களே தேவப்பிள்ளாகி நாம் ஒவ்வொருவரும் ஒரு வல்லமையாக ஜெபிக்கிறவர்களாக இருந்தால், ஒருவருக்காக ஒருவர் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால், இந்த உலகத்திலே அதாவது பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு அது வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிய வேண்டும். அதை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். மனிதர்களாகி நாங்கள் ஜெபிக்காமல் தேவன் கிரியை செய்ய முடியாது. ஏனென்றால் தேவன் ஆளும் உரிமையை மனிதர்களுக்குள்ளே கொடுத்திருக்கிறார். எனவே சாத்தானிடத்திலே அவர்கள் பறிகொடுத்து விட்டார்கள் மனிதர்கள். எனவே ஆண்டவர் இயேசு அதை மறுபடியும் அங்கே பெற்றிருக்கின்றார். எனவே நானும் நீங்களும் இன்றைக்கு பரலோகத்தை நோக்கி ஜெபிக்கும் பொழுது தேவன் பூமியிலே பலத்த கிரிகளை செய்கிற தேவனாக இருக்கின்றார். எனவே நம்முடைய இருக்கிற இடங்களிலே இருக்கிற சபைகளிலே தேவன் காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்தால் நாங்கள் பெரிய பெரிய காரியங்களை காணலாம். எங்கும் நாங்கள் அழைந்து தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே வல்லமை கூட இருக்கிறது, இங்கே வல்லமை குறைய இருக்கிறது, அப்படியாண்டு இல்லை. எல்லாம் வல்லமை பரிசுத்த ஆவியானவர் தான்.
நாங்கள் தான் அதுக்கு காரணம். நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய வல்லமையை நாங்கள் கிரியை செய்வதற்கு நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜபிக்கிறோமோ அப்பொழுது காரியங்கள் நடக்கும். அதனால்தான் பிரியமானவர்களே, பாருங்கள், ஆண்டவர் எழுப்புதல் பல தேசங்களிலே கொண்டு வருகிறார். அதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த தேசத்தில் உள்ள மக்கள் அவர்கள் மிகவும் வல்லமையாய் ஊக்கமாய் கருத்தாய் ஜெபிப்பதன் நிமித்தம்தான் கொரியா பல தேசங்களில் எழுப்புதலிலே நடந்த காரியத்தை பார்க்கும் பொழுது வல்லமையாய் ஜெபித்தவர்கள் மூலமாகத்தான். அதாவது ராய்நாட் பொங்கை கூட சொல்லுவார், தனக்கு ஊழியம் வல்லமையாய் செய்வதற்கு தனக்கு மிகவும் முக்கியமான பின்னணியிலே ஜெபிக்கிறவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் நோயினால் பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த நேரத்திலே ஒரு அம்மா இங்கே ஜெர்மனில் இருந்து அவர்கள் ஆவியானவர் உணர்த்தி ஜெபித்ததன் நிமித்தம்தான் அவர் அந்த காரியத்திலிருந்து அவர் காப்பாற்றப்பட்டார் என்பதை அவர் சாட்சி சொல்வார்கள். பிரியமானவர்களே, எனவே ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க அவர் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் கொல்லாத சாத்தான் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், சோர்வுக்குள்ளாகி பெரிய வித பிரச்சனைகளை கொடுத்து சமாதானத்தை குறைத்து பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணி ஜெபத்தை குறைக்க பண்ணி ஜனங்களுக்குள்ளே பிரச்சனைகளை அங்கு எழுப்ப பண்ணுகிறவன் சத்துரு என்பதை நாங்கள் அறிந்து அதை எதிர்த்தரிப்பதற்கு நாங்கள் இருக்கிற பட்டணத்திலே இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், எழுப்புதல் உண்டாகும் சொன்னால் ஒவ்வொரு விசுவாசிகளும் நாங்கள் கருத்தாக செபிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய தேசங்களில், நாங்கள் இருக்கிற பட்டணங்களிலும் தேசங்களிலும் உலகமெங்கும் அவர் கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். ஆது திருச்சபையிலே சபையோர் ஜெபித்த பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். இன்றும் அதுதான் ஆண்டவர் செய்வார். நிச்சயமாக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்திலே வல்லமை இருக்கு என்பதை நாங்களே முதலாவது நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் அங்கே நாங்கள் இன்னும் ஊக்கமாக ஜெபிக்க முடியும். இறுதியாக எபிரேயர் 4:14 வாசிப்போம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரப்படவும். ஆமென். இரக்கமும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை. இப்ப நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருடைய கிருபை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்ப ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தைரியமாய் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையையும் அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டை சேரக்கடவும். அப்ப நாங்கள் ஏற்ற சமயத்திலே எங்களுக்கு இரக்கமும் கிருபையும் கிடைக்கிற கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் அந்த விசேஷித்த கிருபையை பெறுவதற்கு நாங்கள் ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரை அணுக வேண்டும் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே ஆண்டவர் நாம் வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை உண்டவராயிருக்கின்றார். எனவே நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவனாயிருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஜெபம் அவசியம். உபத்திரவங்கள் துன்பங்கள் வரும் பொழுது ஜெபம் அவசியம். கவலைகள் கலக்கங்கள் வரும் பொழுது ஜெபம் அவசியம். சாத்தானை மேற்கொள்வதற்கும் ஜெபம் அவசியம். நாங்கள் வல்லமையாக ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கும் ஜெபம் அவசியமாக இருக்கிறது. ஏற்ற சமயத்தில் இரக்கம் கிருபை பெற தேவனிடத்திலே நாங்கள் கிருபாசன தண்டை சேர வேண்டும். எனவே ஜெபத்தின் வல்லமையை குறித்து நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே ஜெபமே ஜெயம் என்று நாங்கள் ஆண்டோடத்தில் ஜெபித்து ஜெயம் எடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கும் எலியாக்கள் தேசமெங்கும் எழ வேண்டும். உடைந்த பலிபீடம் சரி செய்யப்பட வேண்டும். உடைந்த உறவுகள் சரி செய்யப்பட வேண்டும். தகப்பனே ஜெபிக்கிறோம், தகப்பனே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் தூவம் போல உம்மிடமே
தூரம் போன ஜனங்கள் உம்மருகே வர வேண்டும். தூரம் போன ஜனங்கள் உம்மருகே வர வேண்டும். கர்த்தரே தெய்வம் என்று காலடியில் விழ வேண்டும். கர்த்தரே தெய்வம் என்று காலடியில் விழ வேண்டும். தகப்பனே செபிக்கிறோம், தகப்பனே செபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் தூபம் போல உம்முன் விழ வேண்டுமே. பாகார்கள் தேசமெங்கும் இல்லாமல் போக வேண்டும். பாகார்கள் தேசமெங்கும் இல்லாமல் போக வேண்டும். பிசாசின் கிரியைகள் முற்றிலும் அழிய வேண்டும். பிசாசின் கிரியைகள் முற்றிலும் அழிய வேண்டும். தகப்பனே ஜெபிக்கிறோம், தகப்பனே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் தூபம் போல உம்முன் விழ வேண்டுமே. எங்கள் ஜெபங்கள் தூபம் போல உம்முன் விழ வேண்டுமே. ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களை இடைக்கட்டி உம்முடைய ஜெப ஆவியினால் எங்களை நிறைத்து ஆண்டவரே ஊக்கமாய் ஜெபம் பண்ண, கருத்தாய் ஜெபம் பண்ண, வல்லமையாய் ஜெபம் பண்ண கர்த்தர்களுக்கு பலன் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீர் ஆண்டவரே கெத்செமனே தோட்டத்திலே பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு ஜெபத்துக்கு ஆண்டவரே முன்மாதிரியாய் நீர் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே ரத்த வேர்வை சிந்தனை ஜெபித்திருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே ஒரு மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று உடைய சீசர்களுக்கு நீர் ஆண்டவரே அப்பா நீ கேட்டீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா நாங்கள் விழிப்புணர்வோடு கர்த்தாவே ஜெபிக்கிறவர்களாக ஜெபத்திலே வல்லமை இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறபடியாகவே அப்பா ஜெபத்தின் வல்லமை ஒவ்வொரு விசுவாசிகளும் உணர்ந்தவர்களாக எங்களுடைய கரத்திலே அந்த வல்லமை தேவன் கொடுத்திருக்கிறார். நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுப்போம் என்று ஆண்டவரே அப்பா பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட கர்த்தாவே இந்த நாட்களிலே தேவராட்சியம் பலத்தோடு இறங்கி வர ஆண்டவரே சுவாமி தேசம் சேவம் பெற கர்த்தாவே ஆண்டவரே சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த இயேசுவே ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிற ஆண்டவரே சீக்கிரமாய் நீதி செய்வேன் என்று ஆண்டவரே நீர் நீதி செய். நீதியின் தேவன் எங்கள் ஜெபங்களை ஆண்டவரே கேட்டு அந்த ஜெபங்களுக்கு நீர் பதில் தரப்போகிறேன். அதுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவருடைய வரையைக்கு முன்பதாக திரள் கூட்ட ஜனங்கள் ஆண்டவரே ஜெப வீரர்கள் தேசமெங்கு விளம்பி கர்த்தாவே ஆண்டவரே ஜெபித்து ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி பொல்லாத சத்துருவின் கிரியைகள் முற்றிலுமாய் அழிக்கப்படுவதாக கர்த்தாவே ஆண்டவரே ஜெபத்தை தடுக்கிற சத்துரு ஆண்டவரே விலகி ஓடட்டும் ஆண்டவரே சுவாமி. குடும்பங்களிலே ஒற்றுமைகளை குலைக்கிற சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே சுவாமி. சபைகளிலே ஆண்டவரே கர்த்தாவே பிரச்சனைகளை கொடுக்கிற பொல்லாத சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே சுவாமி. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலில் நசுக்கி போடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தான் நம் காலின் கீழே நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள் ஆண்டவரே எப்பொழுது நாங்கள் மகிழ்ச்சியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியாகவே அப்ப நாங்கள் துதிக்கும் பொழுது எல்லா சத்துருக்களும் விலகி ஓட போறதுக்காய் ஸ்தோத்திரம். அந்தகார வல்லமைகள் ஆண்டவரை முறியடிக்கப்படுவதாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேவ பிள்ளைகள் ஆண்டவரே விழிப்புணர்வு அடைவார்களாக எழுந்து ஜெபிப்பார்களாக கர்த்தாவே ஆண்டவரே நீங்கள் இந்த நாட்களில் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை கர்த்தாவே அப்பா நீங்கள் தூக்கி நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சோர்வுகள் அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரே அவர்களுக்கு நீர் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி ஆண்டவரே புது கிருபையை கொடுக்கிற தேவன் ராஜா ஆண்டவரே நீங்கள் ஜெபிக்க வைக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே
கரத்திலே நாங்கள் ஒப்புப்படுகிறோம் ஆண்டவரே. ஆளுகை செய்யும்படி நடத்த இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நன்றி செலுத்தும் என்ற வார்த்தைக்கு ஒப்புக்கொடுத்தவர்களாக நாட்கள் கர்த்தருடைய சமூகத்தில் பிரவேசம். ஹல்லேலூயா. ஜெபமும் துதியும் உனக்கு இருந்தால் உலகை ஜெயிக்கலாம். ஆராதனை அபிஷேகத்தால் ஆடி பாடலாம். ஜெபமும் துதியும் உனக்கு இருந்தால் உலகை ஜெயிக்கலாம். ஆராதனை அபிஷேகத்தால் ஆடி பாடலாம். ஜெபத்தினாலே தடைகளெல்லாம் உடைத்து போடலாம். ஜெபத்தினாலே தடைகளெல்லாம் உடைத்து போடலாம். துதியினாலே யோர்தானை கடந்து செல்லலாம். துதியினாலே யோர்தானை கடந்து செல்லலாம். ஜெபமும் துதியும் உனக்கு இருந்தால் உலகை ஜெயிக்கலாம். ஆராதனை அபிஷேகத்தால் ஆடி பாடலாம். ஜெபமும் துதியும் உனக்கு இருந்தால் உலகை ஜெயிக்கலாம். ஆராதனை அபிஷேகத்தால் ஆடி பாடலாம். அபிஷேகத்தால் முகங்கள் எல்லாம் முறித்து போடலாம். அபிஷேகத்தால் முகங்கள் எல்லாம் முறித்து போடலாம். ஸ்தோத்திரத்தால் எல்லா நாளும் வெற்றி காணலாம். ஸ்தோத்திரத்தால் எல்லா நாளும் வெற்றி காணலாம். ஜெபமும் துதியும் உனக்கு இருந்தால் உலகை ஜெயிக்கலாம். ஆராதனை அபிஷேகத்தால் ஆடி பாடலாம். ஜெபமும் துதியும் உனக்கு இருந்தால் உலகை ஜெயிக்கலாம். ஆராதனை அபிஷேகத்தால் ஆடி பாடலாம். கொடுப்பதாலே சாத்தானை விரட்டி தள்ளலாம். கொடுப்பதாலே சாத்தானை விரட்டி தள்ளலாம். துதிப்பதாலே கோவை உடைத்து போடலாம். துதிப்பதாலே கோவை உடைத்து போடலாம். ஜெபமும் துதியும் உனக்கு இருந்தால் உலகை ஜெயிக்கலாம். ஆராதனை அபிஷேகத்தால் ஆடி பாடலாம். ஜெபமும் துதியும் உனக்கு இருந்தால் உலகை ஜெயிக்கலாம். ஆராதனை அபிஷேகத்தால் ஆடி பாடலாம். படிப்பதாலே சாத்தானை உடைத்து தள்ளலாம். வேதம் படிப்பதாலே சாத்தானை உடைத்து தள்ளலாம். சத்தியத்தால் தினமும் சுகமாய் வாழலாம். சத்தியத்தால் தினமும் சுகமாய் வாழலாம். ஜெபமும் துதியும் உனக்கு இருந்தால் உலகை ஜெயிக்கலாம். ஆராதனை அபிஷேகத்தால் ஆடி பாடலாம். ஜெபமும் துதியும் உனக்கு இருந்தால் உலகை ஜெயிக்கலாம். ஆராதனை அபிஷேகத்தால் ஆடி பாடலாம். உபவாசத்தால் தேசங்களை அசைத்து காட்டலாம். உபவாசத்தால் தேசங்களை அசைத்து காட்டலாம். இயேசுவின் நாமத்தால் புனிதமாகலாம். இயேசுவின் நாமத்தால் புனிதமாகலாம். ஜெபமும் துதியும் உனக்கு இருந்தால் உலகை ஜெயிக்கலாம். ஆராதனை அபிஷேகத்தால் ஆடி பாடலாம். ஜெபமும் துதியும் உனக்கு இருந்தால் உலகை ஜெயிக்கலாம். ஆராதனை அபிஷேகத்தால் ஆடி பாடலாம். நாம் செலுத்தி துதிப்போமா? ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த தேவனே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றி. அழைத்தவர் உண்மையுள்ளவர். மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்துகிறவராயிருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவர் வல்லவர் சொல்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்பியோடு துதிக்கிறோம். அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்த இந்த வாழ்வு இனிதே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இனிதே. துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தார் முன் குறித்தார் நம்மை அழைத்தார்.
பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்தவரும் அவரே. வானங்களை திரையைப் போல விரித்தவரும் அவரே. நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைத்தவரும் அவரே. உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரும் அவரே. உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரும் அவரே. அவர் துதி சொல்லி வரவே அவர் தந்திட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே அவர் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தார் முன் குறித்தார் நம்மை அழைத்தார். மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார். துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல சகோதரனே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி சொல்கிறேன். உம்முடைய துதியை சொல்லுவதற்காகவே எங்களை அழைத்தவர் உலகவனாயிருக்கிறபடி துதியும் ஜபமும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் ஆண்டவரை உலகத்தை நாங்கள் ஜெயிக்க முடியும். ஆண்டவரே சாத்தானை வெல்ல முடியும். நாட்கள் ஆண்டவரே துதியும் ஜபம் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வர கிருபை செய்ய முடியாது. செபிக்கிறோம் கடத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல வந்து கர்த்தரை ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. சிறிய பிள்ளைகளை பலப்படுத்தி பாதுகாத்து வருகிற நாட்கள் ஆண்டவரை தேவனுடைய சமாதானம் ஆளுகை செய்ய வேண்டும். செபிக்கிறோம். எவனே நீங்க சமாதான கத்தரா இருக்கிறபடி நான் சொல்லுங்க. கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னுமாக திருமுழுக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் ஆண்டவரை தடையின்றி ஆண்டவர் திருமுழுக்கு நடைபெற கர்த்தர் கிருபை செய்யணுமா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே அப்பா இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த கொரோனா வைரஸின் வீரியங்கள் குறைந்து ஆண்டவரே நாங்கள் திருமுழுக்கு கொடுக்க தடை வராதபடி கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே அநேக ஜனங்களை நாங்கள் அழைத்து வர முடியாவிட்டால் கர்த்தாவே இந்த நாட்கள் ஆண்டவரே அப்பா இந்த சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படைந்த ஆண்டவரை நாங்கள் தாராள நடத்தவும் தேர்தல் முடியாது செபிக்கிறோம். உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராமே கூட இந்த வழிநடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். உங்கள் ஜீவன் நல்லதாவே. ஆமென். சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலகம் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.